வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இதை ஒரு கலைச்செடின்னு நினச்சி நாம் பிடுங்கி எறிஞ்சிடுறோம். ஆனால் இது ஒரு கலைச்செடி இல்லை, இது ஒரு மூலிகை. இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாக இது கருதப்படுது. மேலும் புற்றுநோய்க்கு ஒரு எதிரியாகவே செயல்படுது. அந்த அளவுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிற ஒரு மூலிகை செடியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபார்ம் வீடியோவில் நான் தொடர்ந்து ஒரு மூலிகையை பற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த மூலிகை செடிகள் அத்தனையுமே நம்ம விதை போட்டு வளர்ந்ததோ எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுடைய ஃபார்மில் நம்ம வச்சிருக்கிற மரக்கன்றுகளுக்கு நடுவே இதெல்லாம் படர்ந்து திரிஞ்சு செடிகளாவோ கொடிகளாவோ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இதெல்லாம் களைச்செடி. நம்மளுடைய தோட்டங்களை பொறுத்தவரை இதெல்லாம் களைச்செடி. ஆனால் இந்த மாதிரி களைச்செடியில் தான் பல மூலிகைகள் ஒளிந்து இருக்கிறது. நமக்கு தான் அது தெரியாது. அந்த மாதிரி ஒரு மூலிகை செடி தான் இந்த சொடக்கு தக்காளி. இதை பேர் சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளி இனத்தை சேர்ந்தது இந்த சொடக்கு தக்காளி. நாம் சிறுவயதாக இருக்கும்போது நம்ம வயலோரங்கள்லையோ பள்ளிக்கு செல்லும்போது ரோட்டு ஓரங்கள்லையோ இந்த செடிகள் இருந்தால் அந்த காய்ந்து போன அந்த காய்களை எடுத்து நெத்தியில் வச்சு சொடக்கு உடச்சிட்டு போவோம். அதனால தான் இதுக்கு பேர் சொடக்கு தக்காளி. இந்த செடியை அப்படியே அந்த இலை தண்டு காய்களோடையே அரைச்சி கோழிகளுக்கு அந்த தீவனத்தோடு கலந்து கோழிகளுக்கு இறையாக கொடுக்குறாங்க. அதாவது அந்த நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க இல்லையா பண்ணையில், அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த கோழிகளுக்கு இறையாக கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு நோய் எதிர்ப்பு சத்து இந்த சொடக்கு தக்காளியில் இருக்குங்க. பாருங்கள், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கோழிகளுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஒரு உணவாக செயல்படுது. இந்த சொடக்கு தக்காளி கடைகளில் மட்டும் இல்லைங்க, ஆன்லைன்லேயும் நமக்கு கிடைக்கிது. இது 100 கிராம் 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்கிது. அதாவது 1 கிலோ 1500 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் விற்கிது, அதோடைய தரத்தை பொறுத்து. ஃபேஸ்புக்கில் கூட பல பேர் இதை பற்றி விவரங்கள் கூட கொடுக்குறாங்க, அதோடைய விலை பற்றி. அந்த அளவுக்கு விலை மதிப்பற்றதாக இது இன்றைக்கி விற்பனையில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய தோட்டங்களில் இதை நம்ம பார்த்துட்டு பிடுங்கி தூர போட்டுடுறோம். இனி அதை செய்யாதீங்க. இந்த சொடக்கு தக்காளி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி இந்த காய்களை பயன்படுத்துங்க. பழங்களாக இருந்தாலும் அதை பறித்து பயன்படுத்துங்க. இந்த தோலையெல்லாம் உங்கள் வீட்டோடைய கோழிகள் இருந்துச்சுன்னா அதை அரைச்சி தீவனத்தோடு கலந்து நீங்கள் கொடுங்க. தாராளமாக கோழிகள் நல்ல புஷ்டியாக ஆரோக்கியமாக வளரும். இந்த சொடக்கு தக்காளியோட சுவை பார்த்திங்கன்னா ஒரு சிறுங்கசப்பு இருக்கும், ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சிடுறோம் சமைக்கும் போது. அந்த மாதிரி வேக வச்சிட்டோன்னு சொன்னால் அந்த கசப்பு கூட போயிடும். இது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சிறந்த வலி நிவாரணின்னு சொல்கிறாங்க. இதோட இலைகளையுமே நம்ம காய்ச்சி வடிகட்டி மஞ்சள் தூள் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோன்னா மூட்டு வலி நல்லா குணமாகும். ஒரு முடவாட்டுக்கால் சூப்பு மாதிரி இதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. முடக்கத்தான் கீரை, முடவாட்டுக்கால் சூப்பு, அதே மாதிரி இந்த சொடக்கு தக்காளிக்கும் மூட்டு வலியை குறைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இது கொடுக்கறதுனால தான் கேன்சர் செல்களை அழிக்கிற திறன் இதற்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்குது. இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்து அரைக்கிறதுக்கு இவ்வளோ நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 பொருள்களையும் சேர்த்து அரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் நமக்கு இருந்தால் போதும் இந்த சமையலுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுதுன்னு கூடுதலாக நம்ம அரைச்சிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வானொலியை வச்சுடுங்க. வானொலி சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி மருத்துவ குணமிக்க இந்த மூலிகை வகைகளை சமைக்கும் போது நல்லெண்ணெய் சேர்க்கிறது சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துருங்க. சேர்த்து இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நாம் வதக்கிடணும். இந்த சொடக்கு தக்காளியில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம உடலில் இருக்கிற இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் இந்த சொடக்கு தக்காளி பயன்படுது. மேலும் சிறுநீரக கற்களை கரைப்பதில் இந்த சொடக்கு தக்காளி சாறு அவ்வளோ ஒரு பயன் தருது. இந்த சொடக்கு தக்காளியை நல்லா அப்படியே அரைச்சிட்டு இந்த வேனல் கட்டியெல்லாம் உருவாகும் பாருங்கள் நம்ம உடம்பில், அந்த மாதிரி கட்டிகளில் தடவி வந்தால் அந்த கட்டிகள் உடனே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை இந்த சொடக்கு தக்காளி தன்னுள்ள அடக்கி வச்சிருக்குது. இந்த அளவுக்கு மூலிகைகளை நாம் பயன்படுத்த தவறக்கூடாது. இப்போ வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருங்க. பச்சை வாசனை போனதும் தக்காளி ஒரு 3 தக்காளி போல் பொடிசாக நறுக்கி இல்லைன்னா கையில் கரைச்சி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும். எவ்வளோ தூரம் தக்காளி நல்லா குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு தேவையான அளவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும்.
இப்போ நம்ம இந்த சொடக்கு தக்காளிகளை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த காய்களை நல்லா அலசிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு இருந்துச்சு. இந்த சுடக்கு தக்காளியை நல்லா வேக வச்சிடணும். உங்களுக்கு பழக்காய்களாக இருந்தாலும் அதையுமே நீங்கள் சேர்த்து சமைக்கலாம் தாராளமாக. சேலடில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம எதுலெல்லாம் நம்ம அதை பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதை வந்து பச்சையாகவே சாப்பிடக்கூடிய ஒரு காய் தான். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நாங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த காய் கொஞ்சம் சீக்கிரமாக வேகக்கூடியது தான். ஆனால் வெந்துட்டாலுமே அது முழுசாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். நீங்கள் எடுத்து அழுத்தி பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கிறது தெரியும். இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவில் நாம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே தண்ணியாக குழம்பாலாம் வைக்க போகிறது கிடையாது. அப்படியே தொக்கு மாதிரி நம்ம வைக்க போகிறோம். அப்படியே சாதத்தில் பெரட்டி சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும் போது. எப்படி நம்ம சுண்டைக்காயெல்லாம் எண்ணெயில் வதக்கி செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை நேரடியாக எண்ணெயில் நாம் வதக்கிட தேவையில்லை. இது மாதிரி வேக வச்சு தான் செய்யணும். அதனால தான் வெங்காயம் வதங்கின பிறகு இதை சேர்த்து நாம் வதக்கிறோம். கடைசியாக வெங்காயம் தக்காளி வதக்கின பிறகு தேவையான அளவுக்குள்ள தண்ணி சேர்த்துருங்க. நல்லா மூடி போட்டு நல்லா இதை வேக விட்டுருங்க. நல்லா அந்த காய் குழஞ்சி வேகிற அளவுக்கு வேக விடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து இந்த காய் வெந்திருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி வற்றி அந்த தொக்கு நல்லா பெரட்டி வரணும். காய் வெந்துருச்சான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுடக்கு தக்காளி சேர்த்த ஒரு சுவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் வச்சுருந்து சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ இட்லி தோசைக்கோ எதற்குனாலும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே ஒரு ஆரோக்கிய நன்மை நமக்கு கொடுக்கும். அந்த பழங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பழங்களை பச்சையாகவே நீங்கள் சாப்பிடலாம். இந்த சொடக்கு தக்காளியை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருங்க. அதனால் எடை குறைப்பு செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. அது செரிமான பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வாகவுமே இருக்குது. மூலிகை செடிகள் நம்மளுடைய ஃபார்ம் வீடியோவில் நம்ம ஒரு செடியும் போட்டிருக்கிறோம். தோட்டங்களில் களைச்செடி போல் வளரக்கூடிய இந்த சாரணைக்கீரை, அதே மாதிரி இந்த மிதுக்கங்காய், இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை வீடியோவாக போட்டிருக்கிறேன். இன்னும் வந்து இந்த ஃபார்மில் நம்ம பார்த்தது பறித்தது, அதை வைத்து என்னெல்லாம் செய்யலாம், எவ்வளோ தூரம் நமக்கு மருத்துவத்துக்கு அது உதவுது அப்படின்றத இன்னும் வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக போடுவேன். பாருங்கள், முழுசாக ஃபார்ம் வீடியோ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கடைசியாக ஃபார்ம் வீடியோவை முழுசாக போட்டுடுறேன். எங்கே இருக்குது, அது எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கடைசியாக போடுறேன். இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த சொடக்கு தக்காளி தொக்கு செய்கிறது, இந்த சொடக்கு தக்காளி பயன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தாராளமாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.